வரம் கொடுப்பா நியாயமா, அம்மா திரௌபதியே நீ எனக்கு தாயம்மா. வணக்கம். வரலாற்று பிரசித்தி பெற்ற பாண்டிருப்பூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சென்று கல்முனை இணையதளம் இந்த நிகழ்வை நிறைப்படுத்துகின்றது. இலங்காபுரியிலே கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே கல்முனையை அடுத்துள்ள பாண்டிருப்பு என்கின்ற பழந்தமிழ் கிராமத்திலே அமைந்திருப்பதுதான் திரு திரௌபதி அம்மன் ஆலயம். இதிகாச கதைகளிலே பாரதத்தை நீங்கள் அறிந்தீர்கள். அந்த பாரத இதிகாசத்தை, அந்த கதையை எழுத்தி அம்புகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் விளங்குகின்றது. திரௌபதி அம்மன் ஆலயத்தின் வரலாறு 1400களுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று. காதன் வருகையோடு அந்த வரலாறு ஆரம்பமாகின்றது. இலங்கையிலே மிக பெரிய தீக்குழி எங்கு என்று சொன்னால் அது பாண்டிருப்பு என்று சொல்வார்கள். பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலய தீக்குழி 18 முழம் நீளமானது, 3 முழம் அகலமானது, 3 முழம் ஆழமானது என்று சொல்வார்கள். இவ்வாறு அருள்கின்ற திரௌபதி அம்மன் அந்த ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம், தீமிதிப்பு மகோத்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமானது. தற்சமயம் அடியார்கள் கூட்டம் கூட்டமாக இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் இந்த நேர்காணலை இங்கு செய்ய இருக்கின்றோம். பாண்டிருப்பூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் வரலாற்று பிரசித்தி பெற்றது என்று ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த ஆலயத்திலே பல குடிகள் இருக்கின்றன, பல சாகியங்கள் இருக்கின்றன, 18 நாட்கள் பூஜைகள் இருக்கின்றன, இறுதியாக தீமிதிப்பு வைபவம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் இங்கிருக்கக்கூடிய ஆலய பரிபாலன சபை, ஆலய பூசகர்கள் ஏனையோரிடமிருந்து அறிவதற்காக கல்முனை இணையதளம் இங்கு சங்கமித்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் ஆரம்பத்திலே அழைப்பது வணக்கம். ஆண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தலைவர் வைக்கன். தற்போது இதனுடைய ஆலயமானது கடந்த 23/9/2025 இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 18 நாட்கள் பூசைகள் நடைபெற்று எதிர்வரும் வருகின்ற மாதம் 11ஆம் தேதி ஆட்பள்ளியத்துடன் இனிதே நிறைவேற இருக்கின்றது. 18 நாட்களும் பூசைகள் நடைபெற்று இந்த ஆலயத்தின் சிறப்பான அம்சமாக தீபாயுதல் இருக்கின்றது. கிழக்கிழங்கையில் பிரசித்த ஆலயங்களில் திரௌபதி அம்மன் ஆலயம் ஆலயம் ஒன்றாகும். இந்த ஆலயத்தில் இலங்கையை பொறுத்த மட்டில் முதலாக நிறுவப்பட்ட திரௌபதி அம்மன் ஆலயம் என்றால் பாண்டிருப்பை சேர்ந்த ஆலயமாகும். மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் கெசட் பண்ணப்பட்ட ஆலயங்களில் இது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் கடந்த முக்கிய நிகழ்வுகளாக கல்யாணக்கால் வெட்டுதல், வனவாசம், தவநிலை, தீப்பாய்தல், அதன் பிற்பாடு இறுதி நாளாக பாட்பளியம் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை கடைசி 3 நாட்களுமான வருகின்ற மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறால் அடியார்கள் பெருமணிக்கானவர்கள் கலந்து கொள்ள இருப்பதனால் அவங்களுக்குரிய போக்குவரத்து வசதிகளும், பாதுகாப்பு, குடிநீர், சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி உரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். பக்த அடியார்கள் அம்மாளின் அருளை பெற்று பெறுமாறு பக்த அடியார்களை வேண்டுகிறோம். நன்றி. சந்திப்பது ஆலய பூசகர் திருவாளர் அழகக்கோன் விஜயரட்னம் அவர்களை. வணக்கம். வணக்கம். ஸ்ரீ சிற்றம்பலம். இந்த பாண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பூசகர்களில் ஒருவராக அழகக்கோன் விஜயரட்னம் ஆகினார். தற்சமயம் நெட் ஊடக தளத்துக்கு சில கருத்துக்களை வழங்குவதற்காக
அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த ஆலயமானது 1401 ஆண்டு தாதன் கௌத்தனும் சில இரு முனிவர்களால் இங்கே இந்த கிராமத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. இதிலே முக்கியமான அம்சம் மனிதர்களை தெய்வமாக பாத பூசை செய்து வணங்கும் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் மகிமை நீண்ட 18 முழ தீ குழியிலே பஞ்சபாண்டவர்கள், கிருஷ்ணர், அதையொட்டிய பூசகர்கள், ஏனைய இந்த ஆலயத்திலே 18 நாள் விரதம் இருக்கின்ற விரதகாரர்கள் இந்த தீயிலே இறங்கி இந்த நேர்த்தியை நிறைவேற்றுவார்கள். இதிலே முதலாம் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பம் திருவிழா, இறுதியில் பாற்பள்ளையத்துடன் நிறைவு பெறுகின்றது. தர்மருக்கு கிருஷ்ணனால் முடிவு சூட்டப்பட்டு இந்த நிகழ்வு நிறைவு பெறும். கடல் குளிப்பு, கம்பம், வனவாசம் என்று சொல்லப்பட்ட தவநிலை அர்ஜுனனால் நிறைவேற்றப்படும். வனவாசம் என்னும் பெருநிகழ்வு பீமனால் நிறைவேற்றப்படும். இந்த ஐவர்களுக்கு தலைமையாக இருக்கின்ற தர்மர் சகலத்துக்கும் தலைமை வகித்துக் கொண்டிருப்பார். இது மகாபாரதத்திலே ஒட்டிய ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுகின்றது. மேலும் இந்த 18 நாளும் நாங்கள் பூசர்களாக இருந்தால் கூட இங்கே கொலுவிலே இருக்கின்ற ஐவர்களுவை திரௌபதா தேவி அவர்களுக்கு பாத பூஜை செய்துதான் நாங்கள் இந்த உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 18 நாளும் மனிதர்களை தெய்வமாக மதிக்கின்ற ஒரு ஆலயம் என்பதை ஒட்டி மட்டுமல்ல, காதலனும் முகமனியால் கொண்டு வரப்பட்ட சில சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் பண்டாரம் என்பது இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான ஒன்று. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் ஒரு பண்டாரம் என்று இங்கே கருதப்படுகின்றது. வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த பண்டாரத்தை பெறுவதற்காக, இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக இந்த கிராமத்தில் இருந்து சென்றிருக்கின்ற மக்கள் அந்த தினங்களிலே அங்கிருந்து விடுமுறை பெற்று இந்த கிராமத்துக்கு வருவார்கள். இது மிகவும் மகிமையான ஒரு ஆலயம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் இன்னொரு மகிமை என்னவென்றால், 18 நாள் விரதம் இருக்கும் பஞ்சபாண்டவர்கள் பூசகர் குழுவில் அந்த பஞ்சபாண்டவர்களுக்காக இங்க இருக்கிற கிராமத்து மக்களும் ஏனைய கிராமத்து மக்களும் இலங்கையின் நெப்பாகத்தில் இருந்து இங்கே வருகிறார்கள். அவர்கள் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு உணவுகளை வைப்பார்கள். உணவுக்காக மரக்கறி வகைகள், அரிசி போன்றவற்றை அவர்கள் கொடுத்து விட்டு அன்று அவங்கள் உணவர் எடுக்கும் போது, உணவருந்து செல்லும் போது அவர்களிடம் மடிப்பிச்சையாக மடியேந்தி பிச்சை எடுத்து அந்த உணவை அருந்துவார்கள் அடிய மக்கள். எனவே மடிப்பிச்சை என்ற ஒரு பாகம் இந்த இடத்துல தான் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே தான் பஞ்சபாண்டவர்களிடம் மடிப்பிச்சை எடுத்து விரதகாரர் உண்ணும் ஒரு நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது. ஆலயத்தின் தர்மராஜசாமி கோயிலால் தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 ஐவரிலே அந்த குடியைச் சேர்ந்தவர்கள்தான் அந்த பஞ்சபாண்டவர்களாக இங்கே சித்தரிக்கலாம். அந்த அடிப்படையிலே அர்ஜுனர் என்ற அந்த பாகமேற்று திருவாளர் வடிவேல் ராஜேந்திரகுமார் அர்ஜுனர் பரம்பரையிலே வந்த ஒரு அர்ஜுனர். அவர் ராஜானுபாகமானவர். அர்ஜுனருக்குரிய அதே பாணியிலே இங்கு சிறப்பாக அந்த பாகத்தை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டு வருகின்ற அர்ஜுனர் பரம்பரையைச் சேர்ந்த திருவாளர் வடிவேல் ராஜேந்திரகுமார் அவர்களை அடுத்ததாக நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். இப்பொழுது திரௌபதி அம்மன் ஆலயத்தை பற்றி முன்னால் உரையாற்றிய பூஸ்தாரி ஏற்பட மற்றவரும் மிகவும் ஆழமான விளக்கத்தை உங்களுக்கு தந்தார்கள். எனினும் அதில் பரம்பரை ரீதியாக இந்த ஆலயத்திலே நடந்து வருகின்ற இந்த ஐவர்குழு உட்பட பூசாரிமார் உட்பட எல்லாம் அந்த ஒவ்வொரு குடியுரிமையிலிருந்து குடி வழியாக பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே முன்னால் குறிப்பிட்டது போல்
மிகவும் இந்த தீமிதிப்பை பற்றி குறிப்பிட்டார்கள். உண்மையிலே அது இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் கூட இந்த நீளமான தீப்புளி இல்லை. இந்த ஆலயத்திலே தான் அந்த நீளமான தீப்புளி என்று சொல்லப்படுகின்ற தீப்புளியின் மகிமை இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே பரம்பரையாக வருகின்ற தர்மர், பீமர், அரிச்சுனர், நகுலன், சகாதேவன், திரௌபதி, பூசகர்கள் உட்பட உலகம் பரம்பரை வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்த ஆலயத்திலே மிகவும் கட்டுப்பாடுகள் எங்களுக்கென்று இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே விரதம் இருந்து இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற இந்த கொழு என்று சொல்லப்படுகின்ற 5 பேர் பூசகர்கள் எல்லாரும் மிகவும் கட்டுப்பாடுடன் இந்த ஆலயத்தில் இருக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால், இந்த ஆலயத்துல வந்து இந்த விரதம் மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் எக்காரணம் கொண்டும் வீடுகளுக்கு எல்லாம் போக முடியாது. மற்றது எங்கட சமையலை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த சமையல் கூட நாங்கள் தான் இந்த சமையலை செய்து அன்னதானம் கொடுத்து விட்டு மறுபடிதான் நாங்கள் உணவருந்த வேண்டும். அது நாங்களாக செய்ய வேண்டும். அதுக்குள்ள நாங்கள் இந்த சமையலுக்கு உதவியாக பெண்கள் எல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த அந்த ரீதியிலும் நடக்கின்றது. இந்த தீமிதிப்பை பற்றி குறிப்பிட்டாலும், தீமிதிப்பின் போது இந்த ஆலயத்திலே நிற்கின்ற இந்த குழுவினர், 5 குழுவினர் தவிர அந்த தீமிதிப்பு அன்றைக்கு அந்த தீக்கட்டை எரிப்பதற்காக நேர்த்தியை முன்னிட்டு வருவார்கள். அவர்களுக்கும் தீமிதிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தீமிதிப்பு நிகழ்வு என்பதை உலக அறியும். அன்றைய தினம் இந்த 5 மற்றும் 18 நாட்கள் விரதம் இருந்து இதனை நோட்பவர்கள் மாத்திரம்தான் இங்கு தீமிதிப்பில் ஈடுபடுவது வழமை. ஏனையோர் தீமிதிப்பில் ஈடுபட முடியாது. இப்படி ஒரு இறுக்கமான நடைமுறை ஒன்றை தொடர்ச்சியாக பேணி வருகின்றார்கள் இந்த ஆலயத்தினர் நிற்க. அர்ச்சுனர் இங்கு பேசியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அர்ச்சுனன் தவநிலை என்பது முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எதிர்வருகின்ற 8ஆம் தேதி வனவாசம் என்று சொல்வார்கள். அந்த நிகழ்வு இடம்பெறும். 9ஆம் தேதி அர்ச்சுனர் தவநிலை என்று திரு வடிவேல் ராஜேந்திரகுமார் அவர்கள் அங்கு அந்த அர்ச்சுனராக அந்த தவநிலையிலே ஈடுபடுவார்கள். அதிகாலையிலே மேலே ஏறி அங்கு தவநிலையிலே தவத்திலே இருந்து பின்பு இறங்குகின்ற நிகழ்வு. 10ஆம் தேதி இந்த அதாவது தீமிதிப்பு வைபவம் மாலை பொழுதிலே, சில இடங்களிலே காலை பொழுதிலே இடம்பெறுவதை கண்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கே மாலை பொழுதிலே அந்த தீமிதிப்பு வைபவம் இடம்பெறுவது ஒரு சிறப்பானதாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ அந்த தீமிதிப்பு வைபவம் இடம்பெறும். மறுநாள் 11ஆம் தேதி பாட்பள்ளியத்தோடு நிறைவேறும். இந்த வருடத்துக்குரிய இந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் இந்த தீமிதிப்பு வைபவத்தை தொடர்ச்சியாக இங்கு கல்வி நிலையத்தின் இணையதளம் நேரலை வாயிலாக உலகெங்கும் ஒளிபரப்ப இருக்கின்றது என்ற நல்ல செய்தியையும் இறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.